பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க தேவனுடைய பிள்ளைகளே? நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து உங்களை நடத்தட்டுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்தட்டுங்க. பெரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்து உங்களை மகிழ பண்ணுவாருங்க. கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியாவின் புத்தகம் 48வது அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், இரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கி கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். நீங்கள் ஆண்டோடைய வேலையை அசதியாக செய்கிறீங்களா? உங்கள் ஆலயத்தில் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, ஜெபிக்கிற வேலையா, துதிக்கிற வேலையா, பாடுற வேலையா, ஆராதிக்கிற வேலையா, பாத்ரூம் கழுவுற வேலையா, தேவனுடைய பிள்ளைகளை கொடுக்கிற வேலையா, அல்லது பிரியமானவர்களை நீங்கள் என்ன வேலையில் உங்களை ஆண்டவருக்கு வச்சிருக்கிறாரு, உங்கள் ஆலயத்தில் உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க, அந்த வேலையை கவனமாக செய்யுங்க. நீங்கள் கவனமாக செய்யலைன்னா சபிக்கப்பட்டிருப்பீங்கன்னு வசனம் சொல்லுகிறது. தன் பட்டயத்தை அடக்கி கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வசனம் சொல்லுகிறது. ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கி கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். தேவனுடைய பிள்ளைகளை ரத்தம் சிந்தி ஊழியம் செய்யணுங்க, ரத்தம் சிந்தி ஜாம் பண்ணணுங்க. இந்த வேத வசனத்தை அடக்கி கொள்வதற்காக ஆண்டு உங்கள் கையில் கொடுக்கல, நீங்களே உள்ள போட்டு புதைச்சி வச்சுக்கிறதுக்கு இல்லை. இதை கொண்டு போய் மற்றவங்களுக்கு விதைங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்க, இதை எடுத்து மற்றவங்களுக்கு பேசுங்க. இது பட்டயம் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கருக்கொள்ள பட்டயம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பட்டயத்தை அடக்கி வச்சுக்காதீங்க, இது எல்லாருக்கும் கொடுங்க, இது மற்றவங்களுக்கு பயன்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் அப்படி பயன்படுத்தாமல் போனீங்கன்னா, இந்த வசனத்தை மற்றவங்களுக்கு சொல்லாமல் போயிட்டீங்கன்னா நீங்கள் சபிக்கப்பட்டவங்களா போயிடுவீங்க. தேவனுடைய பிள்ளைகளை யாம் பெற்ற இன்பம் பெருகை வழங்கும் வையகம் என்று சொல்லி ஒரு பழமையை சொல்லுவாங்க. நீங்கள் மட்டும் ஆசீர்வாதம் பெற்றுட்டு இன்பத்தை பெற்றுக்கிட்டு உங்கள் பாட்டுக்கு வாழ்ந்துடாதீங்க. மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துனுடைய வசனத்தில் வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்யாமல் அதை சரியானபடி பயன்படுத்த ஜாக்கிரதையாய் நாங்கள் வேலையை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்யும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிளஸ் பண்ணுங்க. உடைய பிள்ளைகளோடு கூட இருங்க சுவாமி. ஆண்டவரே, உடைய நாமம் மையப்படுவதாக தாழ்த்துகிறோம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ரத்தம் சிந்தி ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, முடி மறைங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.